ஆர்டிகாலா அப்படின்றது உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். பறவைகளை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஓகேங்களா, பறவைகளை பற்றி படிக்க போகிற படிப்பு என்னன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்னித்தாலஜி. செகண்ட் ஒன், உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம். புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்பம் கூட்டல் வெப்பம். ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஷின், வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்களா வேதி கூட்டல் உரங்கள். ஆப்ஷன் பி. தேர்ட் கொஷின், தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் ஏ, தரை இறங்கும். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகலாம். ஃபோர்த் கொஷின், வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வழித்தடம். அதாவது இத்து உங்களுக்கு வந்துடும். அதாவது பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின், சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, துருவ பகுதிகள் சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஷின், மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டிக் ஆலா தான் ரொம்ப தூரம் பறக்கக்கூடிய பறவை. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் பார்த்தீங்கன்னாக்க சத்தி முத்துப்புலவர். அதாவது சத்தி முத்துப்புலவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடியவர். நெக்ஸ்ட் கொஷின், பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன சொல்லுவோம் நம்ம? வலசை போதல். ஓகேங்களா, வலசை போதல் தான் பறவைகள் இடம்பெறுவதற்கு நம்ம கூறக்கூடிய பெயர். ஃபோர்த் கொஷின், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவோட பறவை மனிதர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின், பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவுக்காக அல்லது இருப்பிடத்துக்காக பார்த்தீங்கன்னாக்க போகும், அல்லது வெப்பத்துக்காகவும் போகும். ஸோ இந்த மாதிரி பறவைகள் உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் வலசை போகிறதுக்கு காரணம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க மரங்கள் வளர்ந்து டேஸை காப்போம். மரத்தை வளர்க்குறதுனால நம்ம என்ன காப்போம்? இயற்கையை காப்போம். நெக்ஸ்ட்டு செயற்கை உரங்களை தவிர்த்து நில வளத்தை காப்போம். செகண்ட் ஒனுக்கு செயற்கை. அதே மாதிரி தமிழகத்தில் வலசை பறவைகள் வருவதே டேஸ் தற்போது. அதாவது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் உள்ள வலசை பறவைகள் வருவதால் என்ன மிகுந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஃபஸ்ட்டு வலசை பறவைகளின் வருகையால் மிகுந்துள்ளது. ஃபஸ்ட்டு மிகுந்துள்ளது, செகண்ட் கொஷின் குறைந்துள்ளது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ். நீங்கள் ஒன்ஸ் இதை பார்த்துட்டு பைஹார்ட் பண்ணிட்டு போனாவே போதும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதனுடைய கண்டினியூஸ் அடுத்த வீடியோஸ் நாங்கள் போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வெளிஹாடி சேனல்.